உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கார்ப்பரேட் ஆதரவாளர்கள் திமுக அமைச்சரவையில் இருப்பதால் ஆட்சி அதிகாரம் அனைத்துமே கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுக்கு எதிராகவும் இருப்பதாக தமிழக அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பு தலைவர் PR பாண்டியன் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விவசாயிகளை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தியதால் திமுகவிற்கு எதிராக விவசாயிகள் களமிறங்கி இருக்கிறார்கள் என தெரிவித்தார். குறிப்பாக அது கொங்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக வடக்கு மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, காவிரி டெல்டா மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, போராடிய விவசாயிகள் சிறையில் அடைத்த கொடுமை செய்த அரசு திமுக. அதில் யாரும் எந்த அரசாங்க காலத்திலையும் இது மாதிரி சிறையில் அடைத்தது கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் சிறையில் அடைத்தது கிடையாது. அதற்கு அடிப்படை நில மாஃபியாக்கு திமுக அரசை வழிகாட்டுகிறார். குறிப்பா தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023, இந்த சட்டம் விவசாயிகள் குடியிருக்கிற குடியிருப்புகள், விவசாயிகளுடைய விளைநிலங்கள் யாருக்கு சொந்தம் இல்லை. அந்த விளைநிலங்களை ஒட்டி ஓடுகிற ஆறுகள், குளம், குட்டைகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் யாருக்கு சொந்தம் இல்லைன்னு அந்த சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சுதான் தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டங்கள் எடுத்திருக்காங்க. 33 சிப்காட்டுகள் விவசாய விளைநிலங்களை அபகரித்து திமுக சிப்காட் அமைத்திருப்பதாக 33 இடங்களை அடையாளப்படுத்துகிறார். இந்த 33 சிப்காட்டுகளில் எத்தனை தொழிற்சாலைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இதுவரையிலும் முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவிப்பு செய்வதற்கு முன்வரவில்லை.